நம்ம பொது தமிழ் பார்க்கலாம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து, திரைக்கடல் ஓடியும் கூற்றுக்குரியவர் யார்? கம்பர், கணியன் பூங்குன்றனார், ஔவையார், இளங்கோவடிகள். ஆன்சர் சி, ஔவையார். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிகன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க நான்கில், அதாவது எழிலி, எழில், எழால், எழல், இதை மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி டி தான் கரெக்ட். எழல், எதூல், எழிலி, எழில். அடுத்து, ட்ராலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுகன்னு கேட்குறாங்க. நகர்த்தும் வண்டி. சி தான் சரி. பின் வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்மானை, செந்தமிழ் இலக்கணம், ஆசாரக்கோவை. ஆன்சர் ஆசாரக்கோவை தான். தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்மானை, செந்தமிழ் இலக்கணம், இது எல்லாமே அவரோட வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள். ஆசாரக்கோவை அவர் எழுதாத நூல். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படிக்கப்பட்டவை எவை? சங்க இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள். ஆன்சர் அற இலக்கியங்கள். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எதுன்னு கேட்குறாங்க. பன்னிரு பாட்டியல். அதாவது சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு நூல் என கூறும் பாட்டியல் நூல் பன்னிரு பாட்டியல். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்கற்கு பேருந்தகைத்து என்னும் குறளில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எதுன்னு கேட்குறாங்க. உவமை ஆட்டுக்கடா. ஏதா சரி. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் ராமலிங்க அடிகளார். ஆன்சர் ஏதா சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.